மகரிஷி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. சரிவத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஜோதிட ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு முதல் முறையாக வருகை புரிந்திருக்கோசரம் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஜோதிட ஆசான் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சந்தன மாலை அணிவித்து ஒரு சிறப்பு செய்யலான் இருக்கிறோம். உங்களோட கைத்தட்டலோடு இல்லை சேக்காங்க. அடுத்ததாக போர்டில் போட்டிருக்கிற ஜாதகத்துக்கு ஒரு உதாரணம் போட வேண்டியது ஒரு கேட்டிருக்கிறாங்க. ஐயா எனக்கு கிரகம் என்ற நட்சத்திர சாரெல்லாம் கொஞ்சம் எழுதிடுங்க சைடில். நம்ம எம்எம் சிஸ்டத்தை பிரகாரம் எழுதுங்க, அதை சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி கிரகம் வக்ர நிலையில் இருந்தால் என்ன மாரி பலன்கள் இருக்கும் அப்படின்றது இது ரொம்ப பலன் சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் இது. ஸோ அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. கிரகம் வக்ரம், அதாவது உச்சம் பெற்ற கிரகம் பலம், அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் தன்னுடைய பலத்தை இழந்துவிடும். இது இயற்கையாகவே நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தகவல். அடுத்தது ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றுமானால் என்ன பலனை கொடுப்பார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உச்சம் பெற்ற கிரகத்தை பலம் இழந்துடும். ஆனால் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றுவிட்டால் சம பலனை கொடுக்கும். என்ன பலனை கொடுக்கும்? சம பலனை கொடுக்கும். சரி, இது எப்போ நடக்கும்? இதனுடைய தசாபுத்தி காலங்களில் தான் நடக்கும். இதனுடைய தசாபுத்தி காலங்களில் தான் நடக்கும் அப்படின்றத ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வக்ரம் பெற்ற கிரகம் அம்சத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, பகை வீட்டில் இருந்தாலும் சரி நன்மைகள் தருவார். அப்ப நீச்சம் பெற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற கிரகம் அம்சத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் பகை வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வக்கரத்தில் என்ன பலன் கொடுக்குன்னு இருக்குதோ அந்த பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது வக்ரம் பெற்ற கிரகம் 6, 8, 12 இருந்து விட்டால் நன்மை தரமாட்டார். வக்ரம் பெற்ற கிரகம் 6, 8, 12 இருந்தால் அந்த கிரகத்தினால எதிர்பார்த்த நன்மைகள் சிறப்பாக கொடுக்க மாட்டார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதேமாரி 1, 5, 9 அதிபதிகள் 1, 5, 9 அதிபதிகள் வக்ரம் பெற்று 11ஆம் வீட்டில் இருந்து விட்டால் நல்ல ராஜ யோகத்தை கொடுப்பார். திரிகோணத்தில் இருக்கிற ஸ்தானங்கள் வக்ரம் பெற்று 11ஆம் வீட்டில் இருந்ததுன்னா நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம பிறந்த ஜாதகத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று அதே கிரகம் கோச்சாரத்தில் வக்ரம் பெறும் பொழுது அதனுடைய தசாபுத்தி நடைபெறும் காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அதாவது நம்முடைய பிறந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடியது. நம்ம பிறக்கும் பொழுது எந்த கிரகம் வக்ரம் பெற்றிருக்கோ அது கோச்சாரத்தில் வக்ரமாகி அதனுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் நல்ல ஒரு யோகத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதோட தசாபுத்தி காலகட்டங்களில் இதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வைத்துக் கொள்வது நல்லது. சரி, இப்போ இந்த வக்ரம் பெற்ற கிரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புதன் வக்ரம் பெற்றிருக்கு. புதன் வக்ரம் பெற்று 12 ராசியில் மேஷத்துல இருந்தால் என்ன பலன், ரிஷபத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதை அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. இங்கே வந்திருக்கிறோம் நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பவர்களும் நோட் பண்ணிக்கிங்க. புதன் பகவான் வக்ரம் பெறும் நிலையில் புதன் பகவான் வக்ரம் பெற்று மேஷத்தில் இருந்ததுன்னா விவாதம் செய்யும் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே
புதன் ரிஷபத்தில் இருந்துச்சு, வக்ரமாயி ரிஷபத்தில் இருந்ததுன்னா பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பலன்களை, பொதுவான பலன்கள், ஆனால் துல்லியமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதே மிதுனத்தில் வந்து புதன் இருந்து வக்ர நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த எழுத்தாளர், ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து புதன் வக்ர நிலையில் இருந்ததுன்னா வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை தருவார். வாழ்க்கையில் வந்து பல ஏமாற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ புதன் வந்து கடகத்திலிருந்து வக்ரமாக இருக்குதுன்னா வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் அடைந்து அவர் அந்த அனுபவ பாடத்தை வைத்து தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மத்தில் புதன் இருந்து வக்ரமாக இருந்ததுன்னா அவர் சிறந்த பேச்சாளராக திகழ்வார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே கன்னியில் புதன் இருந்து வக்ரமாயிட்டார்னா கல்வியில் சிறு தடைகளை தந்து பின் தான் உயர்வை தருவார். ஏன்? உச்சம் பெற்ற கிரகம் அங்கே வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை கொடுப்பாரு, ஆனால் பின்தங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எதனால், என்ன காரணத்தினால அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராலும் சொல்ல முடியுங்களா? நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் பலனை இழந்துவிடும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் வக்ரம் ஆயிட்டா அவர் வந்து பலத்தை இழந்து திருப்பணம் மேன்மை கொடுப்பார். சரி, ரெண்டு காரணம் சொல்லிடுறேன். புதன் அங்கேயே ஆட்சியும் பெறாரு, உச்சமும் பெறாரு. ஃபர்ஸ்ட் உச்ச பலனை இழத்துறாரு, ஆட்சி பலனை சமபலத்தை கொடுத்து ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. அதனால அங்க இருக்கிற புதன் மட்டும் வக்ரம் ஆயிட்டாருன்னா பலமே இழந்து போச்சுன்னு சொல்லி கணக்கு போட்டுறாதீங்க. அது பின்னாடி பலன்களை பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உங்களோட மைண்டில் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாமில் புதன் வக்ர நிலையில் இருந்ததுன்னா புகழை தரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இடத்துல வந்து புதனுக்கு ரொம்ப ஒரு விசேஷமானது, நட்பு வீடாக இருக்கிறார். தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு, உச்ச வீட்டுக்கு 2வது வீட்டில் இருந்து வக்ரமாகும் போது அது ரிவர்ஸில் இருந்தாலும் அது என்ன பண்ணுறாரு, அதோடைய ஆட்சி உச்ச வீட்டத்தோடைய தாக்கத்தை இருக்குன்னா நல்ல புகழை தரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் அங்கே இருக்கிறதுனால ஏற்படுத்தி கொடுக்குது. அதே நேரத்தில் விருச்சிகத்தில் புதன் வக்ர நிலையில் இருந்துருச்சு, அங்கே இருந்து வக்ர நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக விஞ்ஞானியாகவும் ஆராய்ச்சிகளை புகழ்ந்து செய்யக்கூடிய, அதாவது வந்து மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு அவங்களோட திறமைகள் செயல்படுத்த முடியும். அப்படியேப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த புதன் வக்ர நிலையில் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு இந்த மாரி ஒரு நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து தனுசுல புதன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா ஏற்றம் இறக்கம் உள்ள வாழ்வு தான் பெறுவார்கள். ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அந்த மாரி ஒரு தன்மைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மகரத்தில் குரு வக்ரமாக இருக்குது, புதன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா மற்றவருடன் உறவு நிலைகள் பாதிக்கப்படும். மற்றவருடைய உறவு நிலைகள் வந்து அந்த இடத்துல புதன் வக்ர நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது கும்பத்தில் புதன் வக்ரமாக இருக்குதுன்னா புதிய எண்ணம் மற்றும் புரட்சி கருத்துக்களை உடையவர்களாக இருப்பார்கள். அந்த இடத்துல கும்பத்தில் புதன் இருந்து வக்ரமாக இருந்ததுன்னா. அடுத்தது மீனத்தில் புதன் அங்கிருந்து வக்ர நிலையில் இருந்ததுன்னா நன்மையான பலன்களை தருவார், ஆனால் உடன் பிறந்தவரின் உறவு நிலைகள் பாதிக்கப்படும். ஏன்னா புதன் வந்து மீனத்தில் நீச்சமாகிறாரு. அப்போ நீச்சம் ஆகிறனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் வந்து நன்மையான பலன்களை தருவார் அப்படின்ற ஒரு விஷயங்கள். பொதுவாக இந்த புதன் வந்து மற்ற கிரகத்தை விட இந்த புதனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு தன்மைகள் உண்டு. என்ன அப்படின்னா, கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆயிலி நட்சத்திரம், விருச்சகத்தில் இருக்கக்கூடிய புதன் கேட்டை நட்சத்திரம், மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். அது எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி, மிகவும் திறமை படைத்தவர்களாக திகழக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த புதன் வந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், மற்ற கிரகத்தை விட இந்த கிரகத்துக்கு மட்டும். ஏன்னா இயற்கையாகவே சுய புத்தி, சிந்தனை புத்தி ரொம்ப அதிகம். புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையும் நல்ல ஒரு வலுவான நிலையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்கே அற்புதமான முறையில் அமைய இருக்கின்றது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சு, மற்ற கிரகத்தை விட புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பது ரொம்ப விசேஷம். அப்போ உங்களோட ஜாதகத்தில் புதன் சுயசாரத்தில் இருக்கிறார் அப்படின்னா
ரொம்ப ஒரு உங்களுடைய புத்தி கூர்மைகள் மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், பலமாகவும் இருக்கும். அப்போ முன்கூட்டி வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமை திறமையும் அவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக பேசக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது வந்து குரு பகவான். வருடத்துக்கு ஒரு முறை கிரக பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் இந்த குரு வக்கர் நிலையில் இருந்துச்சுன்னா, குரு வக்கர் நிலையில் 12 ராசி இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்பொழுது நம்ம பார்ப்போம். பொதுவாக குரு வக்கரமாகி மேஷத்தில் இருக்கிறார் நிச்சயங்க. இப்போ இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குரு வந்து மேஷத்தில் இருந்து வக்கர் நிலையில் இருந்துச்சுன்னா, அப்போ பொதுவாக வந்து குரு வந்து மேஷத்தில் வக்கரில் வாழ்க்கை மகிழ்ச்சி மட்டும் இல்லை, புதுமையான விஷயத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். எங்கே போனாலும் இவருக்குன்ற ஒரு புகழ், மதிப்பு, மரியாதை தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக ரிஷபத்தில் குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் மருத்துவராகுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு ரிஷபத்தில் குரு வக்கர நிலையில் இருந்தால், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சி பண்ணானா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். அதே இடத்துல இருக்கிறதுனால இது மருத்துவர்னா பொதுவான மருத்துவர். அப்போ அவர்கிட்ட இயற்கையான ஒரு வைத்தியம், கைப்பக்குவங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ இயற்கை மூலிகைகள் ஆராய்ச்சி பண்ணுறது, சித்த மருத்துவத்தை கொடுக்கறது, கையிலிருந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் ஜூஸ் போட்டு குடி உனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்க நிலையில் இருந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த பலனை நடக்கும். அப்போ அந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்க நிலையில் ஆகும்போது அவங்களோட கைராசி பக்குவங்கள் நல்லா பலப்படுத்தி கொடுக்குது. ஏதோ வக்கரமாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படி இருக்குல்ல, வக்கரத்துக்கும் ஒரு பலன் உண்டு. சரிங்களா? அடுத்தது மிதனத்தில் குரு இருந்து வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து சிறந்த பேச்சாளராகவும் திகழக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். புத்தகத்தை அழகாக வடிவமைத்து வைக்கக்கூடியதுலையும் புத்தகத்தின் மேலே ரொம்ப ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். புத்தகத்தை அதிகமாக வாங்கி படிக்கணும், புத்தகத்தை வாங்கி சேகரிக்கணும், புத்தகத்தை நீட்டாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த குரு வக்கர நிலையில் இருந்தால் இந்த பலனை கொடுப்பார். அடுத்தது கடகத்தில் குரு இருந்துட்டார்னா, நான் இயற்கையாக சொன்னது உச்சம் பெறக்கூடிய இடம் அந்த இடம் தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிலையில் இருந்தாருன்னா கல்வி பாதியிலே நின்று விடும், கல்வியில் பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. அப்போ குரு வந்து அந்த இடத்துல இருந்து நாம் ஏதோ ஒன்று பண்ணணும் செய்யணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தால் ஒரு சிம்பிள், கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வக்க நிலையில் இருந்தானா ஒரு வருஷம் கல்வியை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா படிப்பு நல்லா வரும். பிரேக் பண்ணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பண்ணாலும் சரி, இல்லை உயர்கல்வியில் போகும்போது வந்து ஏதோ ஸ்கூல் காலேஜ் மாற்றி, ஏன்னா இயற்கையாகவே அமைஞ்சிரும். ஆனால் நாமளே உருவாக்கிட்டோம் அப்படின்னா படிப்பில் தடையில்லாத அளவுக்கு கொண்டு போயிடும். ஒரு 5ஆவதுக்குள்ளார ஒரு வருஷம் பிரேக் பண்ணிடலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக கூட சொல்லலாம், 3ஆவது வரைக்கும் போயிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஸ்கூல் பிடிக்கல, இல்லை ஸ்கூலுக்கு மாற்றி அமைக்கும் போது ஒரு வருஷம் பிரேக் ஆகி படித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம கடகத்தில் இருக்கிற குருவுக்கு நம்ம பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அடுத்தது சிம்மத்தில் குரு இருந்து வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த ஆண் குழந்தை தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்னது? வம்ச விருத்திக்கான ஆண் குழந்தை பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ சிம்மத்தில் குரு இருந்து வக்கரம் ஆயிட்டா அந்த ஆண் குழந்தை பிறந்ததுன்னா ஒன்று பாட்டி வீட்டில், இல்லை ஆயா வீட்டில், அப்பிச்சி வீட்டில், அம்மா வீட்டில் கொஞ்ச நாளைக்கு வளர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஹாஸ்டலில் தங்கி படித்து வச்சுக்கிட்டா கூட பெரிய பாதிப்பு தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்காது. ஸோ இதை வந்து நம்ம முயற்சிகள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது கண்ணியில் குரு இருந்து வக்கரமாயிட்டார் அப்படின்னா பெற்றோர்களால் நன்மை பெற இயலாது. கண்ணியில் குரு வக்கரமாயிட்டார் அப்படின்னா இருந்ததுன்னா பெற்றோர்களால் நன்மை பெற இயலாது, மன கஷ்டம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அந்த மாரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? அடுத்தது துலாமில் குரு வக்கரம் ஆயிட்டாரு, துலாமில் குரு இருந்து வக்க நிலையில் இருந்தார்னா பல பெண்களுடைய உறவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பல பெண்களுடைய நட்புனால பல பின்விளைவுகளும் பல சிக்கல் பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த நட்பு வட்டத்தில் பெண்களுடைய பழக்க வழக்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக கையாண்டிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லது. அதை வந்து கொஞ்சம் அந்த நட்பு வட்டத்தில்
டிஃபென்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது விருச்சிகத்தில் குரு இருந்து வக்கரமாயிட்டார்னா ஆன்மீக உலகில் புகழ் உண்டாகும். அப்போ விருச்சிகத்தில் குரு இருந்து ஆன்மீக துறையில் முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடியது, நல்ல புகழ் மதிப்பு மரியாதைலாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசுல குரு இருந்து வக்கர நிலைக்கு வந்தார்னா வாழ்க்கை துணைவருக்கு இயற்கைக்கு விரோதமான முடிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ தனுசுல ஆட்சி பெற்ற கிரகம் வக்கர நிலையில் போகும்போது இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் தேவையில்லாத இழப்புகள், நம்பி ஏமாற்றம் அடைகிறது. இந்த தனுசுல குரு இருந்து வக்கரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணா சீட்டு சேர்த்துறது, சீட்டு போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். மாதாந்திர சீட்டு, வார சீட்டு இதெல்லாம் சேர்த்துறதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கங்க. போடுறதும் குறைச்சிக்கிறதும் ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது மகரத்தில் குரு இருந்ததுன்னா, மகரத்தில் குரு இருந்து வக்கரமாக இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தைக்கு தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ராஜ யோகத்தையும் கொடுக்கும். மகரத்தில் குரு வக்கர நிலையில் இருந்துச்சுன்னா, ஏன்னா மகரத்தில் குரு வக்கர நிலையில் ஆகி அவ்விடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு கொடுத்திருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகிறதும் செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் அந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் காலபுருஷத்துக்கு 10வது வீடு. அந்த அடிப்படையில் எடுக்கும் பொழுது மகரத்தில் இருக்கிற குரு மட்டும் நீச்சம் பெற்று வக்கர நிலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா பல வகையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் மகரத்தில் இருக்கிற குரு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆண் வாரிசு கொடுக்காது. அது பல தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோவில் வேண்டுதல் பிரார்த்தனைகள் வச்சதுக்கப்புறம் பலப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அடுத்தது கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருந்து வக்கரம் ஆயிட்டார்னா திருமண வாழ்க்கை வந்து சிறப்பான ஒரு மகிழ்ச்சி தராத அளவுக்கு பல தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இருக்கிறது. அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது. அதாவது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தராது அப்படின்றது இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கும்பத்தில் குரு இருந்து வக்கரம் ஆயிட்டா கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இளமை திருமணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா அனுபவங்கள் கிடைக்காதப்ப என்ன பண்ணுவோம், சொன்னால் புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு இருக்காது. அடுத்தது மீனத்தில் குரு இருந்து வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா மீனத்தில் இருக்கிற குருவுக்கு மட்டும் ரொம்ப ஒரு விசேஷமான தன்மை இருக்குது. அங்கே ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா ஜோதிடத்தில் திறம்படத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. ஜோதிடம், மேஜிக், தாந்திரிகம். ஏன் இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுப்பதற்கு காரணங்கள் என்ன? யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? மேஜிக், ஜோதிடம், தாந்திரிகம், இந்த 3 விஷயத்தையும் அங்கே இருக்கிற குரு வக்கரமாயிட்டானே இந்த 3ஐயும் சிறப்பாக கொடுப்பார். புத நட்சத்திரம் ரைட், ஓகே, அதில் இருக்குது. சரி, சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். குருவினுடைய சிறப்பு பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 5ஆம் பார்வையை தன்னுடைய உச்ச விட்ட பார்க்குறாரு. சரிங்களா? அந்த 5ஆம் பார்வை அங்கே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குரு கலையினுடைய நுணுக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடியது எளிமையான முறையில் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அது மூலமாக என்னன்னா இந்த மந்திரம் தந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை விட அங்கே வந்து மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு டெக்னிக்கல் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இயற்கையாக வரும். ஜோதிடத்தின் மேலே ஆர்வங்கள் வரும். ஏன்னா அதோடைய சிறப்பு பார்வை 7ஆம் பார்வையாக புதனோடைய வீட்டை பார்க்குறாரு. அதோடைய சிறப்பு பார்வையாக 9ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்க்கறது மர்மமான ஒரு விஷயம். மந்திரம் தந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இயற்கையாக விருச்சிகத்துக்கு உண்டு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய குரு வக்கர நிலையில் இருந்து அவருடைய பார்வை பார்க்கின்ற காரணத்தினால இதன் மூலமாக அங்கே இருக்கிற குரு மட்டும் வக்கர நிலைக்கு இருந்தால் இந்த பலன்களை இயற்கையாகவே அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாக்கும் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பயந்துட்டு இருக்கிறத விட அதில் மூலமாக நிறைய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே வந்து ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வக்கரத்தினுடைய அமைப்பாற்றலுக்கு பலன்கள் கண்டிப்பாக மாறுபட்டு கொடுக்கும். சில ஜாதக நோட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க, சில ஜாதக நோட்டில் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அதை நீங்கள் எப்படி குறிப்பிட்டணும் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துருக்கேன். ரிவேர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அல்லது வக்கரம்னு அந்த கிரகத்துக்கு நேராக போட்டிருப்பாங்க. அப்போ இந்த வக்கரமான கிரகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ ராகு கேது எப்பயுமே ஹேண்டிகேப்டில் தான் வருவார், அது ரிவர்ஸில் தான் வருவாங்க. அதுக்கு எப்பயுமே வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இல்லை. அப்போ சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் வக்ரமாகக்கூடியது இருக்குது, சுக்கிரனுக்கு இருக்குது. அப்போ இந்த கிரகங்களுக்கு செவ்வாய்க்கு, அப்போ செவ்வாய், சனி, சுக்கிரன், குரு, புதன், இந்த கிரகங்களுக்கு எல்லாமே வக்கர நிலைகள் ஆகும். வக்கர நிலைக்கு தகுந்தாற் போல பலன்களும் நடைபெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, இது வரைக்கும் வந்து நம்ம வக்கரத்தினுடைய தன்மைகளை பலத்தை பற்றி நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இந்த மாதத்துக்கு 2 கிரகம் வக்கரம், அடுத்த மாதத்தில் மீதி இருக்கக்கூடிய 3 கிரகத்துக்கு வக்கரம் பெற்றால் என்ன பலன்கள் அப்படின்றத அடுத்த மாத கூட்டத்தில் உங்களுக்கு விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வந்து 2 ஜாதகத்தை உதாரண ஜாதகம் அங்கே போட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஆண் ஜாதகம் எதுங்க ஐயா? ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம். ஆண் ஜாதத்துடைய டேட் ஆஃப் பர்த்து 30/10/1996. இவங்க 2 பேர்த்துக்கு என்ன உறவு முறைங்க? இல்லை, இவங்க 2 பேர்த்துக்கு என்னது, எந்த உறவும் ஒன்றும் மேரேஜ் சம்மந்த பிரச்சனை இது நடக்கலை. ரைட், ஓகே. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு பொருத்தங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது. இதில் வந்து நம்முடைய எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆண் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஆண் ஜாதகத்துக்கு இதோடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப, இது கன்னி லக்னம். லக்னத்தில் சுக்கிரன், ராகு. அப்போ இந்த பக்கம் அப்படி வந்துடுறீங்களா ஐயா? தெரியுதாங்கய்யா? பழனி தாங்க ஐயா, வீடியோ தெரியுதா? நான் தெரியுறேண்ணா. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஃபஸ்ட்டு கிரகத்தை சொல்லிடுறேன். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ன கன்னியா லக்னம் சுக்கிரன், ராகு. அடுத்து துலாமில் சூரியன், புதன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல குரு, மீனத்தில் சனி, கேது, ரிஷபத்தில் சந்திரன், மாந்தி. அடுத்தது சிம்மத்தில் செவ்வாய். சரி, இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுவாதி நட்சத்திரம், சந்திரன் மிருகசீரிஷம், செவ்வாய் மகம், புதன் சுவாதி, குரு புராடம், சுக்கிரன் உத்திரம், சனி உத்திரட்டாதி, ராகு அஸ்தம், கேது உத்திரட்டாதி. இப்போ நம்ம எப்பயும் போலமே எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டிக்கு அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காரு, அதனால் ராகுக்கு ஒரு டிக்கு அடிச்சிடுறோம். சந்திரன் மிருகசீரிடம், அதோட அதிபதி செவ்வாய்க்கு ஒரு டிக்கு. செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் அதிபதி யாருன்னா கேது, கேதுக்கு டிக்கு. புதன் சுவாதி, அதனால் ராகுக்கு இன்னொரு டிக்கு. ஸோ அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஐயா இது என்னென்ன, இதில் இது என்ன போட்டிருக்கிறீங்க? இது இது இங்கே அடிச்சிருங்க, இது தப்பு. இதை மார்க்கரில் அடிங்க, நான் போடும்போது சொல்லும் போது போடுங்க. அப்படியே அடிச்சிருங்க, எல்லாத்தையும் அடிச்சிருங்க. அந்த நேராக அடிச்சிருங்க. அப்படியே மார்க்கர் கொடுங்க. ஹலோ, சவுண்ட் வைங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரம், அதனால் ராகுக்கு ஒரு டிக்கு, மிருகசீரிடம் செவ்வாய்க்கு ஒரு டிக்கு, மகத்துக்கு வந்து கேதுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது புதன் சுவாதி 2 டிக்கு, போராடம் குரு வந்து போட நட்சத்திரம், அதனால சுக்கிரனுக்கு ஒரு டிக்கு, உத்திரம் சூரியனுக்கு ஒரு டிக்கு, உத்திரட்டாதி சனிக்கு ஒரு டிக்கு, அஸ்தம் சந்திரனுக்கு ஒரு டிக்கு, பூரட்டாதி உத்திரட்டாதி சனிக்கு இன்னொரு டிக்கு. இப்போ டிக்கு வராத கிரகம் வந்து குரு, அடுத்தது புதன். ஸோ இந்த 2 கிரகம் தான் இந்த ஜாதகத்தில் டிக்கு வாங்காத ஒரு விஷயங்கள். அப்போ இந்த ஜாதகத்துக்கு டிக்கு வராத கிரகம் நம்முடைய எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா
ரெண்டாம் பாவம், ரெண்டாம் பாவகத்தில் இருந்ததுன்னா என்னைக்குமே டிக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவகத்துக்கு பாதிப்பை கொடுக்கும். அடுத்து குரு, குரு வந்து 4ஆம் பாவகம். ஸோ இப்போ இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் இந்த ஜாதகர் பிறப்போட அமைப்பாட்டலுக்கு இந்த 2 கிரகத்தை தான் தேடுவார். 2 விஷயத்துலையுமே இந்த ஜாதகத்துக்கு இல்லை சொல்கிறேங்க அடுத்தது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இருக்கிற பாவகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புதன் இருக்கிறது 2ஆம் பாவகம், அடுத்தது குரு என்பது வந்து 4ஆம் பாவம். ஸோ இப்போ இந்த 2 பாவத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ 2ஆம் பாவன்றது இது குடும்பம் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 4ஆம் பாவன்றது குரு சுகஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயங்கள், குடும்பம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு பாதிப்பு. அப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னா இந்த புதனுக்கு வந்து எத்தனாம் அதிபதி? லக்னாதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும். அப்போ 1ம் 10ம் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை. அடுத்தது லக்னத்துக்கு 4 கூடியவனும் 7 கூடியவனும் குரு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு 4ம் 7ம் இந்த 4 பாவகம் தான் இந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயத்துல நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இது 4ம் பிரச்சனையா இருக்குது. சரி, இன்னைக்கு இந்த ஜாதகருக்கு குரு டிக்கு வரல, அதனால இந்த லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்காரு? இன்னைக்கு கோச்சாரத்துல இன்னைக்கு பார்க்க வரும்போது 8ல் இருந்து 9லையும் இருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்க வரும்போது 8ஆம் பாவத்தில் இருந்தார். இவரு டிக்கு வராத கிரகம் எந்த பாவத்துல கோச்சாரத்தில் நிற்கிறாரோ அந்த பாவத்தோட காரணத்தினால இந்த ஜாதகத்துக்கு வலுவா வேலை செய்யும். எப்படி? நெகட்டிவா, பாசிட்டிவா வேலை செய்யாது, நெகட்டிவா வேலை செய்யும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் பாவகம் அவமானம், சிக்கல், பிரச்சனைகள், தொந்தரவுகள். அடுத்தது 9ஆம் பாவத்துக்கு கொண்டு போயிருக்குது. இப்போ இன்னைக்கு கோட்சாரத்தில் 9ஆம் பாவத்தில் இருக்கும்போது என்ன அர்த்தம்? இந்த ஜாதகருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜாதகருக்கு ஃபர்ஸ்ட் கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் சூழ்நிலை இருக்குது. என்னைக்குமே ஜாதகம் பார்க்க வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கணும்னா அவரோட வயசை பார்த்துக்கணும். வயசு வந்து பார்த்தீங்கன்னா 4-24. இந்த ஜாதகத்துக்கு வந்து 27 வயசு முடிஞ்சு இப்போ 28 வயசு நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ 28 வயசுல இந்த ஜாதகருக்கு எதை பற்றி சொல்லணும்? திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் பாவத்தில் வந்து இயற்கையாகவே சனி கேது இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எம்எம் சிஸ்டத்தை பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு என்னைக்குமே வந்து ஒருத்தருக்கு பொருத்தம் இருக்கா இல்லையா அப்படின்றது எம்எம் சிஸ்டத்தை பிரகாரம் நம்ம சொல்லலாம். எப்படின்னா நம்ம இயற்கையாக நம்ம பார்க்கக்கூடியது 10 பொருத்தம் பார்ப்போம் இல்லைங்களா? ஆனால் எம்எம் சிஸ்டத்துக்கு 12 பாவகத்துக்குமே பொருத்தம் பார்க்கறது இருக்குது. 12 பாவகம் பொருத்தம் பார்க்கறது. ஆனால் இந்த 12 பாவத்தை பொறுத்து எப்படி பார்க்கணும்னா நட்பு, பகை, சமம், இந்த அடிப்படையில் தான் நம்ம 12 பாவத்தை பார்க்கணும். இப்போ ஒரு திருமண வாழ்க்கைக்கு 12 பாவத்தை பார்க்கறதுல வந்து 2, 4, 7, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருங்க 5 ஒன்று வரும், அடுத்தது 12. இப்போ இது இந்த 4 ரொம்ப முக்கியம், 5 முக்கியம்தான். அதுக்கு மேலே இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 2ஆம் பாவம் குடும்பம், 4ஆம் பாவம் சுகம், 7ஆம் பாவன்றது திருமண உறவுகள் சம்மந்தப்பட்டு, 12ஆம் பாவன்றது அயன சைன போகும். ஸோ இப்போ இந்த 2 ஜாதகத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் இருக்கா இல்லையான்றது நான் பார்க்கக்கூடிய எம்எம் சிஸ்டத்தை திருமண பொறுத்து இந்த ரூலில் தான் நான் பார்க்கறது. இது நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னா எம்எம் சிஸ்டத்தில் புத்தகத்தில் இருக்குது. திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் எப்படி விரிவாக விளக்கத்தோடு இதில் கொடுத்துருக்குறேன். பட் இருந்தாலும் இதில் நான் கேட்டதுனால இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்து 2 பேர்த்துமே 2ஆம் பாவக பொருத்தம் இருக்கா அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? உத்திரம். இது எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்தோடைய லக்னம் என்ன லக்னம்? அதே கன்னியா லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தோட அதிபதி யாரு? சுக்கிரன். இப்போ சுக்கிரன் என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி. அப்ப ஒரு ஜாதகத்துக்கு 7ஆம் பாவம் பொருத்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? நான் எடுத்துக்கிட்ட 7ஆம் பாவம் பொருத்தன்றது இப்படிதான் எடுத்துக்கிறது. இப்போ 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரம் வந்து உத்திரம் 4ஆம் பாதம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி யாருங்க? இப்போ இங்க இருக்கிறது யாருங்க? இங்கேயும் சூரியனு, அங்க யாரு? சனி. சூரியனுக்கு சனி நட்பா பகையா? பகை. ஒரே வார்த்தை. இந்த ஜாதகத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கறது சிறப்பில்லை, வேஸ்ட். ஒரே வழி. இந்த 7ஆம் பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் ரூல் இதில் பாஸ் பண்ணா அடுத்தது போகலாம். இந்த 4 இதில் வந்து ரூல் மாடலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 7ஆம் பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
ரெண்டாவது 12ஆம் பாவத்துக்கு கொடுக்கணும். மூணாவது தான் 2ஆம் பாவம், நாலாவது தான் 4ஆம் பாவம். இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 5ஆம் பாவம். சரி, இந்த 5 பாவத்தில் எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் தான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு 7ம் 12 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்து இந்த 3ல் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கூட போதும். ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கம்பல்சரி நம்முடைய எம்எம் சிஸ்டத்துக்கு 7ஆம் பாவமும் 12ஆம் பாவம் இருந்தால் அங்கே வாழ்க்கையில் நீங்கள் நட்சத்திர பொருத்தத்தில் 10க்கு 5 பொருத்தம் கூட இருக்கட்டும், 3 பொருத்தம் கூட இருக்கட்டும், யோனி பொறுத்த வரலினாலும் பரவாயில்ல, மகேந்திர பொறுத்த வரலினாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் இணைச்சி வச்சு பார்த்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கும் பாதிப்பு வராது. நீ யோனி பொறுத்த இருக்கு ஐயா, 12ஆம் பாவம்ன்றது ஐன சைன போகம். ஐன சைன போகம் திருமண வாழ்க்கைக்கு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ லௌகிக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய வர்ஷிய பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பொருத்தம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயங்கள். சுகத்துக்கு இரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது 12ஆம் பாவம். குடும்பத்தை பண்ணக்கூடியது வாய் வார்த்தைகள், குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியது 2ஆம் பாவம். 5ஆம் பாவம்ன்றது இந்த ஜாதகத்துக்கு வந்து புத்திர பாக்கியம். எல்லாத்துக்குமே 5ஆம் பாவம் பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பிறக்கிற குழந்தை மிகவும் அறிவுள்ள குழந்தையாக பிறக்கும். நீங்கள் வேணால் யாருடைய ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்க. இந்த ஜாதகத்தை ஆனால் இதில் வந்து பெண்ணிலிருந்து எடுக்கக்கூடாது. ஆணுக்கு என்ன நட்சத்திரங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவங்களுக்கு 12ஆம் பாவத்துக்கு பார்த்தாலும் இந்த ஜாதகத்தை 12ஆம் பாவத்தோட அதிபதி யார்? சூரியன். ஸோ சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார், அதோட அதிபதி யார்? ராகு. இந்த ஜாதகத்துக்கு 12ஆம் இடத்த அதிபதி சூரியன், அந்த இடத்துல இருக்கிறது யாரு? உத்திரட்டாதி. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி யாருங்க? சனி. சனி ராகு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா வராதுங்களா? வருமா வராதுங்களா? நட்பு தானுங்க. சரி, இந்த நட்பு பகை சமம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல ஒரு பக்கம் குறிப்பிட்டிருக்கும். அதுதான் ஒரிஜினல் நட்பு பகை சமம் சம்பந்தப்பட்ட கோட்வேட் இருக்குது. நாம் சராசரியாக பேக் சைடில் இருக்கிறதுல பார்க்கறத விட திருமண பொருத்தத்தில் இந்த நட்பு பகை சம்பந்தப்பட்டது எதுன்னு பார்ப்போம், அதிபதி பொருத்தம் பார்ப்போம். பார்த்தீங்களா, அந்த அதிபதி பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த அட்டவணை எடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே பாவத்துக்கு எடுத்து அப்ளை பண்ணிப்பாரு. அதில் சமம் போட்டிருக்கோம், ஆனால் சில இடத்துல பகைன்னு இருக்கும், சில இடத்துல நட்புன்னு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்டவணை தான் இதுக்கு பொருந்தி வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 12ஆம் பாவத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை. ஏன்னா 7ஆம் பாவமும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருச்சு, 12ஆம் பாவத்துலேயும் சமமான ஒரு விஷயத்தை தான் கொடுக்குறார ஒழிய அங்கே குட்டான பொருத்தங்களை கொடுக்குற அளவுக்கு அங்கே இல்லை. அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த 2 ஜாதகத்துக்கு இணைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒன்றும் அந்த ஜாதத்துக்கு நான் போகலை. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல இருக்கிறார், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பட் ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்க வந்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவத்தை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டாங்களான்னு பாருங்க. என்னங்க 7 தான் ஃபஸ்ட்டு பார்த்ததுங்க. 7க்கு பூராடம். ஓ ரைட்டு, 7க்கு வந்து இல்லை 7 பார்க்கல, 2ஆம் இடம் தான் பார்த்தோம், 7ஆம் பாவத்துக்கு பார்க்கல. கரெக்ட். அப்போ இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் பாவத்தோட அதிபதி யாரு? குரு. குரு பகவான் என்ன நட்சத்திரம்? பூரண நட்சத்திரம். இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி யாரு? திருவோணம். அப்போ இங்கே வந்து சுக்கிரனும் சந்திரனும் இது நட்பா பார்க்கீங்களா? சுக்கிரனும் சந்திரனும் 7ஆம் பாவம் பொறுத்த இங்கே வரல, ரெண்டுமே பகை தான். அப்போ நட்பு பகை சம்பந்தப்பட்டது 7ஆம் பாவத்தோட தன்மையில் வரனால இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, 2 அவுட்டு, 7 அவுட்டு, 12 சமம், ஒரு மத்தியமான பொருத்தம் இருக்குது. அடுத்து 4ஆம் பாவத்தை பார்ப்போம். இந்த ஜாதத்துக்கு 4ஆம் பாவத்துனா 7ஆம் பாவத்துக்கு என்ன வந்துச்சு அதுதான் 4ஆம் பாவத்துக்கு வரும். சரிங்களா? அதே குரு வரனால அது அவுட்டு. அடுத்து 5ஆம் பாவத்துக்கு பார்க்கலாம், புத்திரபாகி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த ஜாதத்துக்கு சனி. சனி வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி சனி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி. எப்பயுமே 2 ஒரே நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அந்த பொருத்தம் இருக்குது, அதுக்கு ஓகே வந்து குட்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்றைக்குமே 2 ஒரே நட்சத்திர சாரம் இருந்ததுன்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நட்பு பகை சமம் சம்மந்தப்பட்டது பகையில் வந்தோன்னா அவுட்டு, சமம் வந்தால் வெயிட்டிங் லிஸ்ட்டில். என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து 7ஆம் பாவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 7ஆம் பாவம் பொருத்தம் வரல அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு நிறைய சிக்கல் பிரச்சனைகள் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை பொருத்தம் சேர்த்துவது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்முடைய எம்எம் சிஸ்டத்து பிரகாரம்
திருமண பொருத்தத்தை பார்க்கக்கூடிய சூட்சமத்தை இந்த மாரி ஒரு விஷயத்தை பார்த்து கொள்ளலாம். இப்ப இந்த ஜாதகம் ஏதோ ஒரு ஜாதகம் இருந்துட்டு போட்டோம், இது பொருத்தத்துக்கோசரம் கேட்டாங்க, வேண்டாம் நம்ம சொல்லிட்டோம், மேற்கொண்டு அது எப்படி இருக்குன்றத அவங்க பார்த்துட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த 2 பேர்த்தோட ஜாதகமே அஸ்த நட்சத்திரமா இருக்குது. 2 பேர்த்தோட லக்னம் என்ற புள்ளி அஸ்தமா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்த்ததில்ல, இவங்க 2 பேர்த்து பொருத்தம் பார்த்ததில்ல, இல்லை போதும் முடிங்க, பொருத்தம் பார்த்ததில்ல, 2 பேர்த்துக்குமே ஒரே நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்கிறார். என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன், லக்னம் நின்ற புள்ளி ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அவனோட பின்னாடி லைஃப்பில் வந்து பாதிப்பு வரும்போது 2 பேர்த்துக்கு அட்டன் டைமில் வரும். ஒருத்தருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரத்துல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். அப்ப 2 கண்ணும் மூடி போண்டு ஒரு வாழ்க்கை பயணங்கள் செயல்படுத்துவதுன்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 2 பேர்த்தோட லக்ன புள்ளி வெவ்வேறு புள்ளியாக, ஒரே லக்னமா இருக்கட்டும் ஆனா வெவ்வேறு புள்ளி நட்சத்திரத்தில் இருந்துன்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும். 2 பேர்த்துக்கு ஒரே இதில் இருக்கிறது. இப்போ நம்ம எப்படி ஒரே ராசி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி 2 பேர்த்தையுமே லக்னம் என்ற புள்ளி ஒரே லக்னம் என்ற புள்ளியா இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? தசா சந்திப்புல லக்னம் என்ற புள்ளி வேறங்க. அதாவது ஐயா ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா, தசா சந்திப்பு வந்து 2 பேத்துக்கு ஒரே மாதிரியே வந்தால் நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள், இல்லை கெடுதல் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தசா சந்திப்பு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 பேர்த்துமே ராகு திசை வருது, இது நன்மை கொடுக்குமா 2 பேர்த்துமே? ஏன்னா நிறைய பேர்த்து இதுனாலையும் திருமண தடைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு நல்ல நிலைமையில இருந்து ராகு நட்சத்திர சாரங்கள் நட்பு நட்சத்திர சாரத்துல இருந்தா உங்களை 2 பேர்த்தோட இதுக்கு ராகு திசை நடந்தா எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார், யோகத்தை தான் கொடுப்பார். இது நிறைய பேர் ஏமாந்து போற காரணம். இவருக்கு ராகு திசை நடக்குது, அவருக்கு ராகு திசை நடக்குது, அதனால பிரச்சனை வரும். இவருக்கு ராகு நல்ல நிலைமையில இருக்கிறாரு, அங்க கொஞ்சம் கெடுதல் இருக்கிறாரு அப்படின்னா எந்த பாதிப்பும் கிடையாது, ஓரளவுக்கு வண்டி பயணங்கள் போகலாம். 2 பேர்த்துக்குமே கெடுதல் நிலையில இருக்கு, 2 பேர்த்துமே ராகு பகை நட்சத்திரத்தில் இருந்துன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதுக்கு மட்டும்தான் 2 பேர்த்துமே நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு, ராகு நல்லா இருக்கிறார், ராகு திசையில கண்டிப்பா யோகத்தை கொடுப்பார். அதுல எந்த ஒரு கேது திசை வருது 2 பேர்த்துமே பாதிப்பை கொடுத்துருவாரு அப்படின்னா, கேது எங்க இருக்கிறாரு, அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, அதுக்கு தகுந்த பலன் தான் கொடுப்பாரு. நாம பாட்டுக்கு அதை நாம பார்க்காம கேது 2 பேர்த்துமே கேது திசை நடக்குது அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு. என்னைக்குமே ஒரு கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு நல்லது செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சிம்பிள் ஒரு விஷயம், ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர சாரத்தை பாருங்க, அதுதான் உங்களுக்கு தீர்மானித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தசாபுத்தி நடக்குன்னு தெரியாது. இப்போ சூரியன் உச்சமே ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உச்சமாகி அவர் பகை நட்சத்திரம் தான் சூரிய திசை நடக்கும்போது இவரோட லக்னத்துக்கு பகையாக இருந்துச்சுன்னா பெரிய நன்மைகளை கொடுக்க மாட்டார், கெடுதல் தான் கொடுப்பார். இப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு நட்சத்திரம் கண்டிப்பாக இவருக்கு சூரிய திசை நடக்கும்போது நிறைய இன்சல்ட் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். சூரியன் ராகு, ஏன்னா சூரியன் என்ற நட்சத்திரம் சூரியனுக்கு பகையான நட்சத்திரத்தில் இருக்காங்க, சூரிய திசை நடக்குமா அந்த பாதிப்பை கொடுக்கும். சந்திரன் மிருகசீரிடம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறார், அப்ப சந்திர திசை நடக்கும்போது செவ்வாயினால வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு சந்திரனுக்கு கிடையாது, அதனால எப்படி இருந்தாலும் அவருக்கு நன்மைகள், ஏன்னா பிறக்கும் போது அவர் நடந்திருக்கும், அதனால அது ஒன்றும் பெரிய பாதிப்பு தொந்தரவுகள் கொடுக்காது சின்ன குழந்தையில இருக்கும்போது. அதனால வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மக நட்சத்திரம், அப்ப செவ்வாய்க்கும் கேதுக்கும் நட்பா பகைய சமமா, இதுக்கு தகுந்தாறு போல தான் பலன்களை கொடுப்பார். ஒவ்வொரு தசா புத்தியுமே இதை அடிப்படையில் வைத்துதான் அங்க பலன்களை தீர்மானித்து சொல்லக்கூடிய விஷயம். அதனால 2 பேர்த்தையுமே ஒரே தசா நடக்குதுன்னா 2 பேர்த்துக்கு ராகு எங்க இருக்கிறார் கேது எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டு ஒரு தீர்மானித்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஜாதகத்துக்கு இது MM சிஸ்டத்தின் மூலமாக திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கே வருதுன்னா இந்த அவாய்ட் பண்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில திருமணம் ஆனவங்களுடைய இது கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போயிடுறீங்களா, நீங்களே சொல்லிடுறீங்களா? சரி ஐயா, இல்லை 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 போயிட்டாங்க. அதனால இது பொருத்தம் பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டதில் என்னுடைய MM சிஸ்டத்தோட ஆய்வு பிரகாரம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இதில் ஒரு விளக்கங்கள் ஏதோ ஒன்று இருக்குது பண்ணணும் செய்யணும் அப்படின்னு கேட்குற மாரி இருந்ததுன்னா நம்முடைய குணகர ஐயா தான் இந்த 2 ஜாதத்தை கொடுத்தாரு. இதில் என்ன நிகழ்வு இவங்க 2 பேத்துக்குள் நடந்தது நடக்கலை அப்படின்றதெல்லாம் நான் ஆராய்ச்சிக்கு போகலை. ஸோ இது பொருத்தம் பார்த்து ஓகே ஆகுமா ஆகாதான்னு கேட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து இவங்க திருமண வாழ்க்கை பண்ணானா சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்காது, வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி.
இல்லை நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கே போக வேண்டாம். திருமணம் பொறுத்தது கேட்குறாரு, நோ அப்படின்னு சொல்லியாச்சு. அருமையா சரி, இது பதில் சொல்லிட்டு சொல்லிடலாம். வணக்கம். இந்த 2 ஜாதகத்துக்கும் திருமண பொருத்தம் பார்த்து திருமண பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி கல்யாண பத்திரிக்கை அடித்து ஒரு 5 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்து சரி வரலைன்னு சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்திட்டாங்க. இவர் வந்து இந்த ஜாதகத்தினுடைய அப்பா வந்து என்னோடய ஃப்ரெண்டு. இவர் வந்து எப்போவுமே எங்கள்கிட்ட ஜாதகம் ரீதியாக ஏதோ கேட்டுகிட்டே இருப்பார். இவர் பையனுக்கு பொருத்தம் பார்க்கும் போது மட்டும் ஜாதகத்தை பார்க்கவே இல்லை. கல்யாணம் 5 நாளில் நடக்க போகுது. அப்போ வந்து எங்கள்கிட்ட ஜாதகத்தை அனுப்புகிறாரு. நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு என் குருநாதர்கிட்ட அனுப்பினேன். அங்கே வர சொல்லி கேட்டேன். அவர் வந்து இது திருமணம் வந்து சேர்த்தவே கூடாது அப்படின்ட்டார். ஏன்னா பொண்ணு ஜாதகத்தில் 7 கிரகங்கள் இருக்கிறத வச்சு லக்னாதி 2 பேருக்கு இந்த பையனுக்கு லக்னாதிபதி 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை. இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி 7 போய் நிசம். நவாம்சத்தில் புதன் அதே இடத்துல இருக்குது. அப்போ சில காரணங்களை சொல்லி திருமணம் செய்யக்கூடாதுங்கன்னா அப்புறம் தான் சொல்கிறாரு இப்படி வந்து 5 நாள் திருமணம். இது இல்லாமல் இந்த ஜாதகக்காரர்கள் தந்தை இவருக்கு 4 விபத்து நடந்துருச்சு. அது இல்லாமல் இந்த ஜாதக பொண்ணோட அம்மாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி கை முறிவு ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்போ மறுபடியும் ஜாதகம் பார்த்தாங்க. நிச்சயம் ஆன பிறகு இந்த விபத்தெல்லாம் நடந்துச்சு. இப்போ காரில் வந்தாங்க. அந்த கார் கூட விபத்தாகி முன்னாடி டேஷ்போர்டு வந்து இதாக தான் இருந்தது. அப்புறம் ஐயா சின்ன பார்த்துட்டு அவங்களும் சொன்னோம். அப்புறம் நம்ம எதுலேயுமே குரூப்லேயும் போட்டு கேட்டோம். அது வந்து சரி வராது, 2 பேர் தவிர்க்கிறது மிக சிறப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களும் வந்தாங்க. இப்போ வந்து தெளிவாக அதுக்கு உண்டான ஒரு பதில் வந்து நம்ம முரளி ஐயா சொல்லிட்டாரு. மிக்க நன்றி. மாப்பிளோட தந்தை தான் இப்போ வந்து பார்த்துட்டு 2 பக்கம் 3 பக்கம் போய் பார்த்துட்டு சிறப்பு வராது, இந்த 2 பேர்த்து இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பதில் வந்தாங்காட்டி மறுபடியும் நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்புறம் இங்கேயே வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தோம். நம்ம குரூப் மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடச்சிருச்சு. ஒரு விஷயம், ஒரு ஜாதகத்துக்கு யார் போய் பொருத்தம் பார்க்கணும், யார் முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி நிற்கணும் அப்படின்றது ஒரு ஜாதகத்துக்கு உண்டு. இப்போ இந்த ஜாதகத்துக்கு அப்பா அப்படின்ற ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், லக்னத்து 12 கூடியவன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இவங்க அப்பா ஜாதகம் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சி இவரோட திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் சில தொந்தரவு பிரச்சனை கொடுக்குறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இருங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சுக்கிரன் கூட ராகு சேர்ந்திருக்கார். ஒரு காரணம். லக்னத்து 12 கூடிய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அதோட அதிபதி யாரு? ராகு. இங்க லக்னத்திலே உட்காந்துருக்காங்க. இந்த ஜாதகருடைய அப்பா போய் பொருத்தம் பார்த்தாலோ, பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு பார்த்து முன்னாடி போய் வீட்டில் முன்னாடி நினைஞ்சாலும் இந்த மாரி நிறைய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பாற்றல் காரணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த ஜாதகருக்கு அப்பா பொண்ணு பார்ப்பதை தவிர்த்து கொண்டு இந்த ஜாதகருக்கு யாரு பார்த்தா ரொம்ப சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்றவரும் அங்கே மாந்தி இருக்கார். அவர் நின்ற நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம். அதனால இந்த ஜாதகத்துக்கு முடிஞ்ச வரைக்குமே ஒரு பெண் ஜாதமாட்டம் ஆண் ஜாதமாட்டம் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, சூரியன் கூட பாவகரங்கள் சேர்ந்ததுன்னா அப்பா முன்னாடி இருந்து போய் பார்க்கறதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சந்திரன் கூட பாவகரங்கள் சேர்ந்ததுன்னா அம்மா போய் முன்னாடி நின்று பார்க்கறதை தவிர்த்து கொள்ளணும். ஒரு பெண் வீட்டுக்கு போய் உறுதி பண்ணி வீட்டுக்கு போறனா கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், 3வது மனிதர்கள் யாரோ ஒருத்தர் உறவு முறைகளை சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சனை அண்ணன் சொந்தக்காரங்க இல்லை வேற ஏதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க ஏதோ ஒரு இல்லைன்னா புரோக்கர் இப்படி கூட அவங்கள முன்னாடி நிற்க வச்சு இதை கொண்டு போனால் மட்டும்தான் சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு விஷயமே சொல்லிடுறேன். இவருக்கு எப்போ திருமணம் நடைபெற்றாலும் சரி வரக்கூடிய பொண்ணு ஒரு குறையுள்ள இடத்துல இருக்கும். அந்த பொண்ணு வீட்டில் பொய் சொல்லி தான் இந்த ஜாதகரை கல்யாணம் பண்ணுவாங்க. ஐயா சொன்னார் தந்தை வந்து முன்னாடி நின்று பண்ணக்கூடாதுன்னு. இதே தான் 100 ஜோதிடம்னு சொன்னாங்க. அதை கேட்டு தான் அவங்க போனாங்க. இப்படி வந்து செய்யக்கூடாது, நீங்கள் முன்னாடி நின்று போனாங்க. அப்படி நீங்கள் வந்து ஜாதகம் கொடுக்கணும், டேபிள் மேலே எடுத்து வச்சுருங்க, அவங்க எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கொண்டு நீங்களே முன்னாடி போய் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. ஐயாவும் அதே தான் சொல்கிறாங்க. ஒருமித்த கருத்துக்கள் வந்து இங்கே நடக்குது. ஆமாங்க, பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க. இல்லை இது மாதிரி இல்லை, நிறைய சொன்னாங்க, ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. இல்லை மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் வந்து மனஸ்தவம் தான்.
அந்த பொண்ணை பார்த்தாரு, பிடிச்சிருந்துன்னு சொன்னார். அப்புறம் வந்து இப்போ அந்த பொண்ணுடைய பேச்சு எல்லாம் சரியாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவரும் வந்து ஒரு மனநிலைக்கு தான் வந்துட்டார். பொண்ணை வந்து அவரோட நடவடிக்கை சரியாக பிடிக்கலன்னு தான் சொன்னார். ம் சரி. அதான் சரி சரி ஓகே பார்த்துக்கலாம். இந்த ஜாதகத்துக்கு வந்து திருமணம் செய்வதற்கு 3 பரிகாரங்கள் இதில் நான் சொல்லிடுறேன். இந்த ஜாதகர் அதேமாரி நாய்க்கடி ஒன்று வாங்கியிருப்பார். இந்த ஜாதகர் அது வேணால் விசாரித்து பாருங்கள். நாய்க்கடி வந்து கண்டிப்பாக இவர் வாங்கியிருப்பார். அதே நேரத்தில் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பெண் பார்க்க போனாலும் சரி பிளைன் செட்டு போடணும், மறிக்கொழுந்து செண்டு, ஜவ்வாது செண்டு ரெகுலராக இவர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த தேவதை வரும். அப்போ தான் அந்த ஜாதகர் சீக்கிரமாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, சுக்கரன் கூட பாவகிரகம் சேர்ந்தாலும் சரி, சுக்கரன் நீச்ச நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு திருமண வயதுகள் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வாசனை உள்ள திரவியங்கள் வந்து அவங்க உடம்புக்குள்ளார இருக்கணும். அதாவது சென்று பயன்படுத்தணும். பயன்படுத்தினாதான் அதற்குரிய தேவதைகள் பக்கத்தால் வரும்போது சீக்கிரமாக விரைவில் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து ஒரு பெண் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு இது ரொம்ப கவனமாக இருந்து கையாண்டு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, இப்போ இந்த எம்எம் சிஸ்டத்தின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு வந்து மாந்தி வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் நிற்கிறார். இப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி சந்திரனோடு இருக்கிறார். இவருக்கு எப்பெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம் வருதோ கோச்சாரத்தில் அப்பெல்லாம் இவருடைய மனநிலைகள் பயம் வரும், பதற்றங்கள் வரும், படபடப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓரளவுக்கு எந்த ஒரு முடிவும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே அமைத்து கொடுக்கும். அப்படின்றது என்னைக்குமே மாந்தி என்ற நட்சத்திரம் அந்த மாந்தி வந்து சந்திரனோடு இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில். ஏன்னா மாந்தின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் நண்பர்கள் அதை எடுத்து சரியான முறையில் சிறப்பாக செயல்படுத்துவதில்லை. ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும், இது என்னுடைய மாணவர்களுக்கு நடத்துனது இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ மாந்தி தோஷம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாந்தி தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்த ஒன்று மட்டும் சொல்ல, மீதிலாம் நீங்களே பிடிச்சிக்குங்க. இந்த மாந்தி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியோட உருவத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது மீறி பயன்படுத்தினா திருஷ்டி தோஷத்தை நீங்கள் மாட்டிக்குவீங்க. இப்போ இந்த மாந்தி தோஷத்தோட இது இங்கே என்ன இருக்குது, இந்த ஜாதகர் இவரோட லோகோவோ ஸ்டில்லோ காலையில் எந்திரிச்சோடனமோ இல்லை வீட்லேயோ மாடோட ஸ்டில்லு வந்து பார்க்கக்கூடாது. பார்த்தாருன்னா இவருக்கு அந்த நாட்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. வாழ்க்கையில் வந்து அந்த மாடு சம்மந்தப்பட்ட ஸ்டில்லு பார்க்க 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 வளர்ச்சி கொடுக்க டவுன் ஆகிட்டே இருக்கும். சரி, அதே சிம்மத்தில் மாந்தி இருந்தா அப்புறம் வேற சிங்க முகத்தில் கொண்டு இருக்கக்கூடிய எந்த முகத்தையும் அவர் சிறப்பான முறையில் வளர்ச்சி கொடுக்கார். ஆடோட உருவத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி 12 ராசியின் உருவத்தைக்கும் மாந்திக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா உங்க மனசு அதெல்லாம் இழுக்கும். உங்க மனசு அதுதான் இழுக்கும். அதெல்லாம் தவிர்த்து கொண்டீங்கன்னா மாந்தி தோஷத்திலிருந்து நீங்க தப்பித்து, அதாவது திருஷ்டி மாந்தி திருஷ்டி தோஷம் இதை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இது பேர் 12 ராசிக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த உருவத்தை மட்டும் சிம்பிளா ஒரு குழு மாந்தி எங்க இருக்காரோ அதோட உருவத்தை நீங்க அதிகமாக பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். பயன்படுத்த டவுன் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கிவிடும் அப்படின்றத மெயினில் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, ஏன்னா நேரங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லுங்கய்யா ஹாஸ்பிட்டலண்ணா. சரி, இவ்வளோ நேரம் வரைக்கும் என்னுடைய சிறப்பான ஒரு சொற்பொழிவு பொறுமையாக கைத்தட்டாமல் கேட்டு